தூத்துக்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு அக்கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அவர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அவருக்கு அமைச்சர்கள் கீதா ஜீவன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக தொண்டர்கள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து அங்குள்ள மறைந்த தலைவர் கருணாநிதியின் சிலைக்கு கனிமொழி எம்பி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தேர்தல் வாக்கு சேகரிப்பின் போது கோவை திமுக பொறுப்பு அமைச்சர் டிஆர்பி ராஜா பேசுகையில், அண்ணாமலையை ஆட்டுக்குட்டி என கிண்டல் செய்ததுடன் திமுக வெற்றி பெற்றால் ஆடு பிரியாணி வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை விட 33,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று முன்னிலையில் உள்ளார். கோவை கோட்டைமேடு பகுதியில் திமுக மாவட்ட துணை செயலாளர் தலைமையில் விளையாட்டு மேம்பாட்டு அணி தொண்டர்கள் சார்பாக அப்பகுதி மக்களுக்கும் ஆடு பிரியாணி வழங்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிட்ட மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தோல்வியடைந்திருக்கிறார். அந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கிஷோரி லால் 1,22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்மிருதி இரானியை தோற்கடித்திருக்கிறார். அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானியை தோற்கடித்து வெற்றி பெற்ற கிஷோரி லாலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் சிபிஎம் வேட்பாளரும் எம்பியுமான சு வெங்கடேசன் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் இந்த வெற்றி அமைந்துள்ளதாக செய்தியாளர்களிடம் பேசிய சு வெங்கடேசன் தெரிவித்தார். வெற்றி பெற உழைத்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். இந்த வெற்றி மதுரை மக்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற உறுதியான அரசியல் வெளிப்பாட்டிற்கு கிடைத்த வெற்றி எனவும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.